ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன ரெசிபினா சீம்பால் ரெசிபி தாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப உடம்பு ஹெல்த்தியானது. நீங்கள் எங்கே கிடைச்சாலும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் சுகர், நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் தேவைன்னா ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஏலக்காய், கொஞ்சமாக தேவையான அளவு வந்து சுக்கு. இது நல்லா வந்து மிக்சியில் வந்து அடித்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ வந்துட்டு பாலை நான் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. எடுத்து வச்சுட்டு பாருங்கள், எவ்வளோ எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் பால். இதான் சீம்பால். இப்போ வந்துட்டு இதை மிக்சியில் அடித்து வச்ச அந்த பவுடரோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கட்டி படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம நார்மலாக சுகர் அடிக்காமே சேர்த்துருக்கலாம். அப்படி போடுறப்ப கரையிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் நான் மிக்சியில் போட்டு எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நல்லா கட்டி படாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், கட்டி வில்லை. இந்த டைமில் வந்துட்டு மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து அடுப்பில் வந்து எல்லாத்து வீட்லேயுமே இட்லி சட்டி இருக்கும். இட்லி சட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி அதுக்குள்ளே வந்து வைக்கணும். அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு இது ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இட்லி சட்டியை மூடி வச்சுட்டு இப்போ வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. நல்லா இங்கே பாருங்கள், எனக்கு 25 மினிட்ஸ் ஆச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ சூடாக இருக்குது. நான் சுற்றி கேக்கு மாதிரி வரத்துக்காண்டி சுற்றி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் பாத்திரத்தோடு ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்தது பாருங்கள், நான் அடுத்தது கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு மட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ரெசிபி பார்க்கலாம். பாய். கண்டிப்பாக இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான். நிச்சயமாலுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.